அனைத்து தொழிற்சங்க திருச்சி மாவட்ட கூட்டுக்குழு சார்பாக திருச்சி முதுநிலை மண்டல மேலாளர் அவர்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். எங்களுடைய குறை என்னன்னா, இந்த ஒரு வார காலமாக அசாதார சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா, நைட்டு 10 மணிக்கு மேலே கடை சாத்திட்டு உடனே வெளியில் போக சொல்கிறாங்க. நாங்கள் டாஸ்மாகில் பொறுத்தவரையும் கடையை 10 மணிக்கு கடை சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கணக்கு வழக்கு பார்க்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உடனடியாக வெளியில் போக சொல்லி அச்சுறுத்தல் பண்ணுறாங்க. 2வது பாயிண்ட் இப்போ பள்ளிக்கூடம், கோவில், அடுத்தது பஸ் ஸ்டாண்டு, அந்த அருகில் உள்ள கடைகளை மூடிட்டாங்க. அந்த பணியாளர்களுக்கு மாற்றுப்பணி இன்னும் வழங்காமல் இருக்காங்க. மாற்றுப்பணிங்கிறது ஒன்று கடைகளில் நியமிக்கணும், இல்லைனா அவங்களுக்கு மாற்றுப்பணி ஏற்பாடு மற்ற துறையில் ஏற்பாடு பண்ணணும். வெயிட்டிங்கில் இருக்காங்க. 3வது பாயிண்ட் என்னென்னா, பைபேக் பிரச்சனை. கடந்த ஒரு 6 மாத காலமாக இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் பாட்டில் கொடுத்துட்ருக்கோம். அதை வாங்குகிறாங்க. ஸ்டிக்கர் ஒட்டி பாட்டில் கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கருக்கு 10 ரூபாய் வாங்குவோம். பாட்டில் எம்டி பாட்டில் அவங்க கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அதுக்கு 10 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துட்றோம். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு தவறான கருத்தாக கேட்குறாங்க. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, 10 ரூபா ஸ்டிக்கருக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறீங்க, இன்னும் வாங்கக்கூடாது, எங்களுக்கு ஸ்டிக்கரும் வேணாம், எங்களுக்கு 10 ரூபாயும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற தவறான கருத்து மக்கள் மத்தியில் நிலவுது. இதனால் பல மாவட்டங்களில் பிரச்சனை ஆயிருக்கு. பாட்டிலுக்கு ஸ்டிக்கருக்கு 10 ரூபா வாங்குறதா, அவங்க எக்ஸ்ட்ரா வாங்குறதா தவறாக கருத்தை தெரிவித்து அவங்க பிரச்சனை பண்ணி எஃப்ஐஆர்லாம் போட்டு பணியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து முதல்வருக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து எங்களுடைய சூழ்நிலை என்னென்னா, ஒரு கடையில் ஒரு நாளைக்கு இந்த பைபேக் பிரச்சனை, ஸ்டிக்கர் பிரச்சனைனால என்ன செலவு என்னன்னா, ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஆள் போட்டிருக்கோம். ப்ரைவேட்லேருந்து நிர்வாகத்தில் ஆள் போடல, ஏற்கனவே பற்றாக்குறை, அதுக்கு ஆள் போட்டிருக்கோம். பாட்டில் எடுக்கிறதுக்கும் ஆள் போட்டிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஆள் போட்டிருக்கு, அதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவாகுது. பாட்டில் எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் செலவாகுது. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு நாளைக்கு 20,000 ஒரு கடைக்கு தேவைப்படுது. அந்த 20,000க்கு கமிஷன் 10 ரூபா கொடுக்கறதுக்கு கமிஷன் 2000, ஒரு 10,000க்கு 1000 ரூபா தேவைப்படுது. அப்போ 20,000க்கு 2000 தேவைப்படுது. இப்படிங்கிற பட்சத்தில் அந்த செலவினங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4000 ஒடியாந்துருது. அந்த பாட்டில் எம்டி பாட்டில் எடுக்கிறதுக்கும் ஸ்டிக்கர் மூட்டை அடுக்கிறதுக்கும் குடோனுக்கு வாடகை கொடுக்கணும், அதுக்கு 1000 ரூபா வந்துடுது. ஒரு நாளைக்கு 750, 1000 ரூபா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரக்கு இறக்குறாங்க. லோடுமேன் மூலியமாக சரக்கு கடையிலேருந்து குடோன்லேருந்து இறக்கி கொண்டு கடையில் இறக்குறாங்க. இறக்குறதுக்கு கூலி கொடுக்குறோம். நாங்கள் பெட்டிக்கு 7 ரூபாங்கிற கணக்கில் நாங்கள் கொடுக்குறோம். அது எங்களுக்கு செலவினங்கள் வருது. 2 நாளைக்கு ஒரு தடவை சரக்கிறதுக்கு கூலிகள் விழுது. அது இல்லாமல் பெட்டி இறக்குனதுக்கு அப்புறம் பெட்டியில் இருக்கக்கூடிய பாட்டில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுது. டேமேஜ் உள்ளுக்கு தெரியாது. அப்படிங்க அதை பிரித்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500, 600 அப்படிங்கிற பிரச்சனை வந்துடுது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு கடையில், டாஸ்மாக் கடையில் 5000 ரூபாய்க்கு குறையாமல் செலவினங்கள் ஓடுது. இந்த செலவினங்களை உடனடியாக டாஸ்மாக் நிர்வாகம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை முக்கியமாக நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் மேலே பணி சுமை இல்லாமல் ஆள் பற்றாக்குறைக்கு ஆள் போடாமல் எங்களுக்கு கூடுதல் விளைவிக்கிறதா தவறுதலான ஒரு பொதுமக்கள் மத்தியில் கருத்து நிலவுது. அதை களையப்பட வேண்டும். நிர்வாகம் அது முதல்வருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் முக்கியமாக அழுத்தமாக நாங்கள் வைக்கிறோம். 23 வருஷம் நாங்கள் பணிபுரிஞ்சிருக்கோம். இதை விட இது நாள் வரை. ஆனால் 23 வருஷத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் வாங்குகிற சம்பளம் குறைஞ்ச சொப்ப சம்பளமே வாங்கிட்டு இருக்கோம். 15,000, 13,000, 12,000 அப்படிங்கிற ஒரு இதில் வாங்குகிறோம். எங்களுக்கு உரிய சம்பளம் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. தொகுப்பூதியத்திலிருந்து காலமுறை ஊதியமாக எங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டும். அடுத்து இந்த பைபேக் பிரச்சனைகளை உடனடியாக இந்த ஒரு வார காலத்துக்குள்ள எங்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். ஏன்னா இதனால் பொதுமக்கள் மத்தியில் பிரச்சனை ஏற்படுறதுனால எங்களுக்கு பணியாளர்களுக்கு எஃப்ஐஆர் போடவும், அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கவும் மேல்மட்ட நிர்வாகம் அரசாங்கம் செயல்படுது. அதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும்.